ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா உடனே யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி தேவையானதை சர்ச் பண்ணுறோம். நமக்கு தேவைப்பட்ட வீடியோவை பார்க்குறோம். இது நாள் வரைக்கும் இதுக்கு மட்டும்தான் நம்மள நிறைய பேர் யூடியூப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் யூடியூப் அப்ளிகேஷனை வேற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம மொபைலில் நிறைய ஃபேமிலி வீடியோஸ், மேரேஜ் வீடியோஸு, குழந்தைகளுக்கு உண்டான பிறந்தநாள் வீடியோஸு, பல ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட முக்கியமான வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் நிறைய இருக்கு. இந்த வீடியோவை எல்லாம் உங்களுக்கு டெலீட் பண்றதுக்கு மனசும் வராது. ஒரு மெமரியா இருக்கணுங்கிறதுக்காக உங்க மொபைல்ல எப்பவுமே அந்த வீடியோஸ் இருக்கும். இப்படி முக்கியமான வீடியோஸ் இருக்குன்னு ஸ்டோர் பண்ணிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேல மொபைல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக ஆரம்பிக்குது. உடனே மெமரி கார்டோ, பென் டிரைவோ இல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ வாங்கி உங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. இப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா பென் டிரைவோ, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கோ வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அதனால எந்த ஒரு செலவுமே இல்லாம உங்களுடைய முக்கியமான வீடியோஸை யூடியூப்ல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரிஜினல் வீடியோவை கேலரியிலிருந்து டெலீட் பண்ணிடலாம். இப்படி நீங்க டெலீட் பண்றது மூலமா உங்களுடைய மொபைல் ஸ்டோரேஜ் ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். அதே சமயம் உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ அந்த ஃபங்க்ஷன் வீடியோவை எனக்கு கொஞ்சம் அனுப்பு, நான் பார்க்கணும்னு அவங்க கேட்குறப்போ நீங்கள் ஜஸ்ட்டு யூடியூபோட லிங்கை ஷேர் பண்ணால் போதும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இப்படி சேவ் பண்ணி வச்சிருக்கிறது மூலமாக உங்களுடைய முக்கியமான வீடியோஸ் எங்கேயுமே போகாது, லைவ்லேயே இருக்கும். நீங்கள் கேலரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அனுப்புறதுக்கு பதிலாக யூடியூப்ல சேவ் பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் லிங்கை மட்டுமே ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பெரிய வீடியோவையோ சின்ன வீடியோவோ சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு பழைய ட்ரிக் தான். நான் பல வருஷத்துக்கு முன்னால இருந்தே இந்த ட்ரிக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, நம்ம எப்படி இதைய சேவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல யூடியூப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. யூஸ்ஃபுல்லா உங்க யூடியூப் அப்ளிகேஷனுக்குள்ள நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று லாகின் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த லாகினை தான் யூடியூப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. பாட்டம் ரைட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. யூன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. அப்படியே மேலே போனோம்னா நீங்க ஜிமெயில் அக்கௌண்ட்ல என்ன நேம் வச்சிருக்கீங்களோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கு கீழே சின்னதா கிரியேட் எ சேனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரியேட் எ சேனல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே பிக்சரை சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேமு அண்ட் ஹேண்டில் நல்லா டிஸ்பிளே ஆகுது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் சேனல் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிரியேட் சேனலை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக சேனல் கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, உங்களுதுல ஆல்ரெடி சேனல் கிரியேட் ஆயிருக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி போய் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சேம் நார்மலா ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற மாதிரி இதுல பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் ஐகானை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வியூ சேனல்னு வரும். ஏன்னா கிரியேட் ஆயிருச்சு சேனல். சரிங்களா, இப்போ அந்த வியூ சேனலை கிளிக் பண்ணிக்கங்க. வியூ சேனலை கிளிக் பண்ண உடனே ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ள நம்ம ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம்னா அப்லோட் பண்ணது இருக்கும். எதுவுமே நம்ம அப்லோட் பண்ணல, அதனால புதுசா கிரியேட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த கிரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே எதை நீங்க அப்லோட் பண்றீங்கன்னு கேக்குது. நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம கேலரியில சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வீடியோஸை இதில் அப்லோட் பண்ண போகிறோம். அதனால இந்த கிரியேட் எ ஷார்ட்டுக்கு கீழே இருக்கிற அப்லோட் எ வீடியோங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே இதோட ஃபோட்டோஸு, வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணுமா, நான் அதையே பார்க்கறதுக்கு உண்டான பர்மிஷன் எனக்கு கொடுக்குறியா, யூடியூப்புக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆமாம், நான் கொடுக்குறேங்கிறதுனால அலோவ் ஆல்ங்கிறது கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம யூடியூப்குள்ளே போனோம்னா வீடியோஸை நம்ம தான் யூடியூப்பில் போய் வீடியோஸ் பார்க்குறோம். இது நாள் வரைக்கும் யூடியூப்புக்கு ஒரு பர்மிஷனை கொடுத்ததில்லை. என்னுடைய ஃபோட்டோவையோ வீடியோவையோ பாருன்னு பர்மிஷன் கொடுத்ததில்லை. அதனால இந்த பர்மிஷனை கேட்குது. அலோவ் ஆல் அப்படிங்கிறத செகண்டாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அலோவ் ஆலை கிளிக் பண்ண உடனே உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். இந்த கேலரிக்குள்ளே நீங்கள் அதிகமாக சேமித்து வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனலான வீடியோஸ், ஒரு மேரேஜோட வீடியோஸு, இல்லைன்னா பசங்களுடைய பர்த்டே வீடியோஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனலான வீடியோஸை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்கிற நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. உடனே டைட்டில் நம்மளுக்கு கேட்குது. இதை நீங்கள் டைட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த டைட்டிலை கிளிக் பண்ணி எது சம்பந்தமான வீடியோங்கிற டைட்டிலை கொடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அஜயோட பர்த்டே, இல்லைன்னா மேரேஜ், ஸோ இந்த டேட்டு,
இவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷன், அதாவது டேட்டோட மென்ஷன் பண்ணிக்கங்க. அது எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும். டைட்டில் கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக நீங்கள் கீழே வந்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு இருக்கும். அந்த விசிபிலிட்டியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள 3 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஒன்று பப்ளிக் அண்ட் அன்லிஸ்டட் அண்ட் பிரைவேட். அதாவது நீங்கள் மட்டுமே வச்சுக்கக்கூடியதாக இருந்தால் பிரைவேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. பப்ளிக்குங்கிறத வச்சிடாதீங்க. பப்ளிக்குன்னு வச்சுருந்தீங்கன்னா யார் வேணும்னாலும் பார்க்கலாம். யார் வேணும்னாலும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் கூட பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்லிஸ்டடில் செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை இது எல்லாம் எனக்கு மட்டுமே சொந்தமானது, நான் மட்டும்தான் வச்சுருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரைவேட்டுங்கிறது செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஒரு ஸ்டெப் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ செலக்ட் ஆடியன்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற செகண்டாக இருக்கிறத நோங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. நோங்கிறத செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப் லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப் பேக் வாங்க. பேக் வந்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா வேற எதையுமே கிளிக் பண்ண வேண்டியதில்லை. நேராக கீழே வந்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்கும். அப்லோட கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுடைய வீடியோவோட சைஸுக்கு தகுந்த மாதிரி, அது எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த சைஸுக்கு உண்டான வீடியோ அப்லோட் ஆயிடும். அதாவது என்கிட்ட 2 GB ஃபைல் இருக்குது, 3 GB ஃபைல் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் என்னென்னா இதை நீங்கள் அப்லோடு பண்ணும் பொழுது உங்களுடைய மொபைல் டேட்டா ஒரு டைம் செலவாகும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் அப்லோடு பண்ணும் பொழுது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மொபைல் டேட்டா கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா இது அப்லோடு பண்ணுறதுக்காக லாஸ் ஆகி எல்லாமே அப்லோடு பண்ணி முடிச்சிடும். இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சென்டிங் ஃபைல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அது கீழே வந்து அபவுட் 59 செகண்ட்ஸ்னா இவ்வளோ செகண்ட்ஸில் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறது. சென்ட்ரல் இருக்கிற அந்த ரவுண்ட் மார்க்கு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை அப்லோடு பண்ணி முடிச்சோன்னே வேலை முடிஞ்சுது. சரிங்களா? நான் வந்து இப்போது ப்ரைவேட் அப்படிங்கிறத மட்டும்தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா என்னோட பர்சனலுக்கு மட்டும்தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைவேட்டாக வச்சுருக்கிறத நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணணும்னா அன்லிஸ்டடில் வச்சுக்கணும். பாருங்கள், அப்லோட் ஆகிருச்சு. அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மேலே ஒரு பூட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? பூட்டுனா லாக் பண்ணியிருக்கு. ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால பூட்டு போட்டிருக்கு. இப்போ நம்ம நார்மல் பேஜுக்கு, ஹோம் பேஜுக்கு வந்துடுறோம். இப்போ வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய, இப்போ நம்ம கிளிக் பண்ணக்கூடிய இந்த இமெயில் அட்ரஸ்க்குள்ளே, இந்த சேனலுக்குள்ளே இருக்குது. மறுபடியும் நான் கீழே அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்குறேன். சேம் அந்த வீடியோ இங்கே அப்ளை ஆயிடுச்சு. ஆனால் நான் ப்ரைவேட்டில் செட் பண்ணிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க, இங்கே அந்த வீடியோவை அனுப்பு, நான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் ப்ரைவேட்டுன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவுக்கு நேராக ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு மெனு ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஷேர்ன்னு இருக்கும். ஷேரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஷேருங்கிறத கிளிக் பண்ண உடனே என்ன சொல்லுது பாருங்க, சேஞ்ச் விசிபிலிட்டி அப்படிங்கிறது வருது. ஏன் சேஞ்ச் விசிபிலிட்டின்னா, நீ பிரைவேட்ல வச்சிருக்க அன்லிஸ்ட்ல மாத்து அப்படின்னு சொல்லுது. அதனால செட் டு அன்லிஸ்ட்ங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே அந்த லிங்கோட சேர்த்து டிராவல் ஆகுது. நேராக உங்களுடைய இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப், நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களோ சோசியல் மீடியா, அதை வந்து ஓப்பன் ஆகுது. இதில் காப்பி லிங்க்குங்கிறதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி கூட நீங்கள் போய்க்கலாம். நான் காப்பி லிங்க்குங்கிறதையே கொடுத்துட்டு இப்போ யூடியூப்லேருந்து வெளியே வந்துட்டு வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறனோ அவங்களுடைய சேட்டை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சென்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அது சென்ட் பண்ணும் பொழுதே மேலே சொல்லுது பாருங்கள், நம்ம டைட்டிலில் கொடுத்து அந்த டைட்டில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், அஜய் 4th பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யாருக்கு அனுப்பிச்சிங்களோ அந்த லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான வீடியோ அவங்க வியூ பண்ணி. இந்த வீடியோனால நம்மளுக்கு என்ன யூஸ்னா, நம்ம மொபைலில் அதிகமாக ஸ்டோர் ஆகக்கூடிய பெரிய வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளாக யூடியூப்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு டைம் மட்டும் நீங்கள் மொபைல் டேட்டா செலவு பண்ணால் போதும். அடுத்த டைம்ல இருந்து நீங்கள் மொபைல் டேட்டாவை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லிங்கை மட்டுமே ஷேர் பண்ணால் போதும். இது மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய பர்சனல் வீடியோஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணிகிட்டே வச்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் கேலரியை ஓப்பன் பண்ணி அந்த பர்டிகுலர் வீடியோவை தேடி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக வரிசையாக ஆர்டர் வைஸாக நம்ம இதை சேவ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். என்றைக்குமே இது லைவில் இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப நம்மளும் பார்த்துக்கலாம்.
அடுத்தது இதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது எல்லாமே உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அதனால உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு செக்யூரான பாஸ்வேர்ட் அண்ட் சேஃப்டியை மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய இமெயில் ஐடியை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களோ இல்ல நீங்களே பாஸ்வேர்டை மறந்தா கூட மறுபடியும் இதை லாகின் பண்ண முடியாம போச்சுன்னா யூடியூப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய டேட்டாஸ் உங்களுக்கு கிடைக்காம போகும். அதனால உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டுக்கு உண்டான பாஸ்வேர்டு, மொபைல் நம்பர் இது எல்லாமே சேஃபா நோட் பண்ணி வச்சுக்கங்க. அண்ட் சேஃப் அண்ட் செக்யூரான பாஸ்வேர்டு, டஃப்பான பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ப்ரிகாஷன். மற்றபடி நீங்கள் ஆஸ் யூஸ்வலாக என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது சேஃப்டியாகவும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்கு உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிங்க. இல்லை இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.